நம்ம பார்த்திங்கன்னா ரவா கேக்கை பொறுத்தவரையும் கடையில் தான்ப்பா வாங்கி சாப்பிட்ருக்கோம். சரி இதை நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரை பண்ணி பார்த்தோம். ஓரளவு நீட்டாக தான் வந்தது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் ரவையை இன்னும் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் உப்பி வந்திருக்குமோ என்னவோ. லேயர் கொஞ்சம் ரொம்ப தின்னாக தான் இருந்தது. அதுக்கு நம்ம எந்தளவு ரவை எடுத்துக்கிறோமோ அந்தளவு சர்க்கரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர், பால், ஒரு 1½ மூடி வெண்ணிலா எசன்ஸு, அதுக்கப்புறமா பேக்கிங் பவுட்ரு 1 ஸ்பூனு, தேவைப்பட்டால் நம்ம பட்டரும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கீ தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பக்கமே ஊற வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஊற வச்சேன். அதனாலேயே என்னவோ தெரியல, கொஞ்சம் நல்ல ஃப்ளஃபியாக வரல. நல்லா ஊறாததுனால தான் அந்த மாதிரி வரலையோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நமக்கு ரவா கேக் ரெடி ஆகிடும்ப்பா. அதுக்கப்புறமா எடுத்து வச்சு கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தோம். இது எங்கள் பசங்க ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது பிடிக்கலை. அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு தான் நான் ஸ்நாக்ஸாக கொடுத்தமிச்சேன். ஸ்கூலில் எடுத்துன்னு போய் சாப்பிடவும் மறுநாள் அம்மா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லியாச்சு. அதுவே தான் 2 நாள் ஸ்நாக்ஸாக கொடுத்தமிச்சேன். இது பார்க்கும்போதும் சரி, கொஞ்சம் டேஸ்ட்டும் கூட நமக்கு ஓரளவு முட்டை மிட்டாய் மாதிரி தான்ப்பா இருக்கும். நம்ம வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. அப்போதைக்கு சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த டேஸ்ட்டு தெரியாது. மறுநாள் வச்சு சாப்பிட்டா உண்மையாகவே டேஸ்ட் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கப்பா வீட்டில்.